பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தற்குறி தாவேக அணில் குஞ்சுகள்ல சென்றமிடமெல்லாம் செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த வாயை விட்டு எதையோ புண்ணாக்கிக்கிறது மாதிரி எங்க போனாலும் தனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்குதுங்க, நாங்க அணில் குஞ்சுகள்லாம் இல்லைங்க, நாங்க தற்குறிகள்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நான் விவாதத்திற்கு வருகிறேன், என்னையும் ஒரு ஆளா சேர்த்துக்குங்க அப்படின்னு நாங்க போயிட்டு செருப்படி, பச்சையா செருப்படி வாங்குதுங்க. உண்மையிலேயே நெறியாளர்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். 1000 மிருகங்களோட நின்றாலும் புலி தாளித்து தெரியும். 1000 மிருகங்களோட நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போறோம்னா அங்க என்ன தலைப்புல விவாதம் இருக்கிறது, அந்த தலைப்புல நம்ம கட்சி சார்பா நம்ம எதையெல்லாம் பேசலாம், அவர்கள் நம்ம குறித்து எதெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள், அந்த கேள்விக்கு நம்ம என்னெல்லாம் பதில் தயாரிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் போவாங்க. இந்த தற்குறிகளுக்கு அது தெரியாது. சும்மா கூப்பிட்டாங்க, நம்ம டிவி எதிர்க்க போய் உட்கார போறோம், நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, நம்ம அங்க போய் தாவேக்கா 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 அப்படின்னு சொல்லலாம், இல்ல தளபதி அப்படின்னு சொல்லலாம், விஜய் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போதுங்க. இது மாநாடோ பொதுக்கூட்டமோ இல்ல. அங்க பேச போறது கருத்தியலா விவாதிக்க போறாங்க. மடக்கி கேள்வி எழுப்புவாங்க, எதிர் திசையில இருந்து கேள்விகள் வரும், நாம எதிர் திசையில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும். அப்படி போய் அங்க சிக்கிக்குச்சு ஒரு அணில் குஞ்சு. 2 சொல்லிருங்க. புரியல. தமிழ் தேசிய செயல்பாடு 2 சொல்லுங்க. இப்ப செய்தியாளர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, இப்ப நீங்க ஒரு கண் திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் சொன்னீங்க, சரிங்களா? ஏன்னா 2 கண்ணும் ஒரே மாதிரிலாம் இல்ல, ஒரு கண்ணு கருப்பு கலர்ல இருக்கு, ஒரு கண்ணு வெள்ளை கலர்ல இருக்கு. ஒரு கண் தமிழ் தேசியம், ஒரு கண் திராவிடம். இப்ப நீங்க ஒற்றை கண் திராவிடம்ங்கிறத பல இடத்துல நிரூபிச்சிட்டீங்க. திருடுறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, மாமூல் வசூலிக்கிறது, இந்த மாநாட்டுக்கு ஆட்களை காசு கொடுத்து கூப்பிட்டு போறது, இந்த மாதிரி விசிலடிச்சாங்குஞ்சுகளாக இருப்பது, எண்ணற்ற வகையில நீங்கள் ஒற்றைக்கண் திராவிடம், சாதி வெறியோட செயல்படுறது, பல உதாரணம் சொல்லலாம். நீங்க திராவிடமாகவே செயல்பட்டுருக்கீங்க, அதுக்கு பல உதாரணம் இருக்கு. இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொன்னீங்கல்ல, ஒரு கண்ணு திராவிடம், இன்னொரு கண் தமிழ் தேசியம் சொன்னீங்க. அப்ப இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம் என்றால் அந்த தமிழ் தேசியம் குறித்து என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் உங்கள் தலைவர்? இதுதான் கேள்வி, சரிங்களா? இதுதான் கேள்வி. ஏன்னா தமிழ் தேசியம் ஒண்ணுன்னா நீங்க தமிழ் தேசியம் குறித்து ஏதாவது பேசி இருக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் தேசிய செயல்பாடுல எப்படிப்பட்ட தமிழ் தேசிய செயல்பாடுல அவர் எடுத்து சொல்ல போறான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். ஒரு படம் வெளியில வந்தா ட்ரெய்லர் மட்டும் தாங்க முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் படத்தை வெளியிடுவோம். இப்ப நாங்க ட்ரெய்லர் மட்டும் தான் விட்டுருக்கோம். நீங்க பொறுத்து இருக்கணும், படம் வெளியாகும் வரை நீங்க பொறுத்து இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அவர் தமிழ் தேசியம், தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்தை அவர் எந்த மாதிரி தமிழ் தேசியம் போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எவ்வளவு நாளா? 2 ஆண்டுகள் கடந்துருச்சுங்க. இப்ப முடியல, 2 ஆண்டுகள் கடந்துருச்சு. கட்சி ஆரம்பிச்சு 2 மாநாடுகள் நடத்தி முடிச்சாச்சு. மாநில மாநாடு மிகப்பெரிய அளவுல 2 மாநாடை நடத்தி முடிச்சிட்டாரு. அந்த 2 மாநாட்டுல ஒரு இடத்துலயாவது நாங்கள் இந்த வழியில தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போறோம், இந்த வழியில நாங்க தமிழர்களுக்காக முன்னிற்க போறோம், தமிழர் நலன்ல தமிழ் தேசிய நலன்ல நாங்க இந்த திட்டமெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரா? பேசல. 2 ஆண்டாவே பேசல அப்படின்னும் போது ஏன் பேசல அப்படின்னு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு. 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம், என்ன வெயிட் பண்ணணும்? இல்ல சார், 2 வருஷம் வெயிட்ங்கிறது என்ன சொல்றீங்க? நிறைய விஷயங்கள் பேசி சார், டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. இருக்கலாம் மேபி. அவரு நிறைய பேசியிருக்காருங்க. தலைவர் தமிழ் தேசியம் குறித்து நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி உண்மையிலே இவங்களை நம்ம என்னன்னு தான் சொல்றது சொல்லுங்க பார்ப்போம். தற்குறிகள் சொன்னாலும் என்ன தற்குறி சொல்றியா அப்படின்றாங்க, அணில் குஞ்சுகள் சொன்னாலும் என்ன போய் அணில் குஞ்சுகள் சொல்றேன், நாங்க சிங்கம் கர்ஜித்தால் 8 கிலோமீட்டர் கேட்கும் அப்படின்னு அவங்க தலைவர் பேசுறாரு. இதுங்களை நம்ம என்னன்னு சொல்றது? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவங்க தலைவர் பேசியிருப்பாராம், ஆனா எங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க. அவர் எண்ணற்ற பல விடயங்களை பேசியிருப்பாரு. என்ன சினிமா பஞ்சு டைலாக்கா இது? சினிமாவில் பேசுற வசனமா? அவர் பல விடயத்தை பேசியிருக்காரு, எங்களுக்கு தான் ஞாபகம் இல்லை, நான் அதை மறந்துட்டேன். அதனால அவர் தமிழ் தேசியம் பேசியிருக்காருங்க, சத்தியமா பேசியிருக்காரு. அதுல எப்படிப்பட்ட நிலைப்பாடுல எதை சொன்னாருன்னு இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு சொன்னாரா சொல்லியான்னு தெரியும். டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கான இருக்குதுன்னு அந்த அளவுக்கு எனக்கு ஞாபக சக்தி இல்ல, நானா ஒத்துக்கணும். செய்தியாளர்லாம் அதாவது நடுநிலையாளர்லாம் கருத்து தான் கேட்பாங்க. தம்பி நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர்களே அசிங்கப்படுத்தி கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு தாவேக்காவோட நிலைமை. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தம்பி சரி விடுங்க, அதான் இந்த நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத அவரே உறுதிப்படுத்துறாரு. ஒரு விவாதத்துக்கு வரங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பார்க்க போகிறது. தாவேக்காவின் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு செல்போனை கையில வச்சுக்கிட்டு அந்த விவாத நிகழ்ச்சியை பார்க்க போறாங்க. திரும்ப மறு ஒளிபரப்பாகவோ அல்லது இணையத்துல பகிரும் போதோ நாம பேசக்கூடிய கருத்துக்களை மற்றவர்களும் பார்ப்பாங்க. எதிர்கட்சிக்காரெல்லாம் எப்படா கண்டென்ட் கிடைக்குன்னு நம்மள மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் கிடைச்சா உடனே எடுத்து போடணும் அப்படின்னு.
இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அங்க உக்காந்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இல்லைங்க அவர் தலைவர் நிறைய பேசியிருப்பாருங்க அப்படின்னு சொல்றது தற்குறித்தனத்தின் உச்சம். நீ எல்லாம் அங்க போயிருக்கவே கூடாது. விவாதத்தில் பேச தகுதியற்ற ஒரு நபர். மொத்த உறுப்பினருக்கும் நீ தான் பிரதிநிதியா அங்க போயிருக்க. மொத்த பேருக்கு நீ தான் அங்க வந்து பேசணும். அந்த தமிழ் தேசிய கருத்துக்கள்ல இதெல்லாம் பேசியிருக்காருங்க எங்க தலைவர் வந்து ஆரம்பத்துல இருந்து. அதுலயும் குறிப்பா ஒன்று சொன்னார் பாருங்க, நீங்க லைட்டா எடுத்து கொடுங்களேன், நீங்க லைட்டா எடுத்து கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஞாபகத்துல வந்துடும். எனக்கு வந்து டப்புன்னு அது வந்து கிளிக் ஆகல, அந்த ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அவர் என்னன்றது பேசிட்டாரப்ப. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் குறித்து என்ன பேசியிருக்காரு நம்ம கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்துல இதெல்லாம் பேசியிருக்காரு நம்ம சொல்லுவோம். ஆனா நானே போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தினந்தோறும் தமிழ் தேசியத்தை பேசுறாருங்க, எண்ணற்ற கருத்துக்களை பேசிட்டாரு. அது என் ஞாபகத்துல இல்லைன்னா நான் அவர் பேசிய கருத்துக்களை உள்வாங்கலன்னு அர்த்தம், இல்லைன்னா அவர் அப்படிப்பட்ட கருத்துக்களை பேசலன்னு அர்த்தம். இது ரெண்டுமே உண்மை. தமிழ் தேசியம் குறித்து இது வரைக்கும் விஜய் அவர்கள் வாய் துறக்கல, இது முதல் உண்மை. ரெண்டாவது, அங்கே பார்க்க போகின்ற அவருடைய கருத்துக்களை வீடியோவை பார்க்குற யாரும் சினிமாவில் சண்டை வருதா, பாட்டு வருதா, அவர் பாட்டு பண்ண ஏய் தலைவரை பத்தியா வசனம் பஞ்சிடலக்கா பேசுறாரியா, மாசியா அப்படின்னு தான் போறாங்களே தவிர இவர்களை அரசியல்படுத்த விரும்பல, இவர்கள் அந்த அரசியலுக்குள் செல்ல விரும்பல. அதனால வந்த விளைவு தான் இது. இன்னொரு அணில் குஞ்சு என்ன பேசியிருக்குன்னா, 2026 நம்ம தலைவர் தான். ஏன்னா 2026 மாற்றமே இல்லை, அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த அவனுக்கு இது பொட்டிக்குது மாத்திக்குது ஏமாத்தினாதான் உண்டு, இல்லைன்னா நாம தான் டாப்பர். 2026 நாம தான், 2026 நம்ம தான் வெளில போறோம். இந்த பொட்டிக்கிட்டி ஏதாவது மாத்திட்டாதான். எனக்கு உண்மையிலே வந்து இந்த நபர் தாவேக்காவை சார்ந்தவரா, இவர் உண்மையிலே தாவேக்காவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறாரா, இல்ல தாவேக்காவை கலாய்ச்சி கருத்து தெரிவிக்கிறாரான்னு தெரியல. இப்ப எப்படின்னா, ஒரு சிலர் வந்து நீங்க என்னடா என்ன கலாய்க்கிறது, நீங்க யார் எங்களை கலாய்ப்பதற்கு, நாங்களே கலாய்ச்சிக்கிறோம்பா, நாங்களே தாவேக்காவை கலாய்ச்சிக்கிறோம், நாங்களே அழிச்சுக்கிறோம் அப்படின்வாங்க. அந்த லிஸ்ட்ல வருது இது. இந்த தம்பி பேசுறது பாருங்க, உண்மையிலே நம்மளுக்கும் சிரிப்பு தான் வருது. 2026 தாவேக்காவை தான் ஜெயிக்கும். கூட்டத்தை பாத்தீங்களா, எவ்வளவு பேர், 10 லட்சம் பேர் கூடியிருக்கான். 10 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டுல ஊந்துட்டா போதும், வென்றுடுவாங்க. அதுல பொட்டி ஏதாவது மாத்திட்டாதாங்க, இந்த வாக்குல வந்து இயந்திரத்துல கோளாறு பண்றதுலாம் இல்ல, அந்த பொட்டியை ஏதாவது மாத்திட்டாதான் உண்டு. இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வருது தாவேக்கா மேல. இந்த வாக்குச்சாவடி முகவர்லாம் எல்லாமே 18 வயதுக்கு குறைவாக இருந்தவர்களை வாக்குச்சாவடி முகவர்களாக கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. இல்ல உனக்குலாம் ஓட்டிடி இல்ல வரலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அப்புறம் பஸ்ல ஆட பார்த்தாலும் டிவி ஓட்டிடிக்கான்னு கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள. அந்த குற்றச்சாட்டு உண்மைன்றத தம்பியே சொல்லிட்டாப்ல. அது முழுக்க அந்த குற்றச்சாட்டு உண்மை, அதுல பொய்யே கிடையாது. இங்க பாருங்க, பஸ்ல வரான், பல பேர் வரான், தாவேக்கா தானே ஜெயிக்கணும், தாவேக்கா தான் வெற்றி. டே தம்பி உனக்கு ஓட்டு இருக்காடா அப்படின்னு கேட்டா ஓட்டு இல்லைன்னு. நம்ம என்ன பண்றது, இவன் போய் தலையை குனிஞ்சுக்கிறான். அங்க வர்றது பூரா ரசிகர்கள் தாங்க, ரசிக மனப்பான்மையில தான் வருவாங்க. தற்கூரி அணில் குஞ்சுகள் தயவு செய்து வாயை திறக்காமல் இருந்தாலே, கொஞ்சம் மௌனம் காமிச்சாலே அது வந்து கட்சி ஓரளவுக்கு வளரும். ஆனா இவனுங்களே பேசி கட்சியை வீணாக்கிடுவாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. சென்ற இடமெல்லாம் செருப்படி வாங்கும் தற்கூரி அணில் குஞ்சுகள். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர். நன்றி.